ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஆப்டிடியூட் தரவின்பா. ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறமா நம்ம ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். ட்ரஸ்டட் ஸ்டடி பிளான் ஒரு வீடியோ. ஸோ பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எப்படி கிளியர் பண்ணணுன்ற ஒரு ரோட் மேப் வந்து கிளியர் கட்டா வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன். ரிப்பீட்டர்ஸும் சரி, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸும் சரி, எல்லாருமே வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்கப்பா. ஸோ கமெண்ட் செக்ஷன்ஸ்ல அதே மாதிரி நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. டெலகிராம் குரூப்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணி சார் எப்படியாச்சும் எனக்கு கைட் பண்ணுங்க. ஈவன் ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் சார் நான் வந்து பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றேன், கவர்மெண்ட் ஜாப்ல பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்றேன், இந்த மாதிரி எவ்வளவோ மெம்பர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி பர்சனலா வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு நான் ஜஸ்ட் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லாம அண்ட் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. சார் என்னால் வந்து இப்போதைக்கு ஃபீஸை வந்து அஃபோர்ட் பண்ணி கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியல, எனக்கு பேசிக்ஸில் நான் ஸ்ட்ராங் ஆகணும், ஸோ ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 40 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து பர்சனலாக எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்கப்பா. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து நான் இந்த வீடியோ மிட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இந்த வீடியோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்ல மேக்ஸ்ல 40 out of 40 ப்ரிலிம்ஸ்ல கண்டிப்பா ஸ்கோர் பண்ணியே ஆகணும், ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ 100% அக்யூரசி, 100% ஸ்பீடோட வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான மென்டாரு, கரெக்டான கைடன்ஸோட ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 40 out of 40 100% சாத்தியம்பா. ஓகே, மேபி பிஓல வந்து கொஞ்சம் கால்குலேஷன்ஸ்ல டைமிங் மிஸ் ஆகுறதால ஸோ மார்க் வந்து நான் கம்மியாக போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். பட் ஆஸ்பிரன்ஸ் அப்படி கிடையாது. பர்டிகுலரா என்னுடைய மேக்ஸ் கிளாஸ் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா 35+ வந்து கண்டிப்பா பிஓல எடுத்துருவீங்க. ஓகே, சரி, நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் எல்லா வீடியோலையும் ஒரே விஷயத்த தான் நான் ரிப்பீட் பண்ணுவேன், சரியா? ஸோ அந்த ரிப்பீட் பண்ற விஷயத்த ஏன் வந்து இவ்வளவு ஹைட்ரேட் பண்றேன் அப்படின்னா, நிறைய பிகினர்ஸ், நிறைய நியூ கமர்ஸ், நிறைய பேர் மறந்துடுறீங்க. நான் சொல்றதை வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது. ஸோ ஒரு 2 days 3 days வந்து அதை பார்த்துட்டு கன்சிஸ்டன்ஸா ஓகே சார் வந்து இதை பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. பட் நிறைய டைவர்ஷன்ஸ்ல உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ட்ராக் மாறி போகுதுப்பா. ஓகே, ஸோ இப்படி மாறி போற ஆஸ்பிரன்ஸ் ஓகே நம்ம ஒன் ஆஃப் த வீடியோவா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. மேக்ஸுக்கு அரவிந்த் சாரை மட்டும்தான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நம்பி என்னுடைய கிளாஸை வந்து பாக்குறேன் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்ற ஸ்டெப்ஸை ஆர்கனைஸ்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா உன்னோட எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி, சரியா? ஸோ எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர்ல ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 days இருக்கு. ஓகே, ப்ரிலிம்ஸை கிளியர் பண்றதுக்கு 30 days போதும், மோர் தென் எனஃப் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்றதுக்கு. பட் கான்செப்டை மெயின்ஸுக்கும் நீ கொண்டு போகணும், சரியா? ஸோ மெயின்ஸுக்கு போறப்ப அனதர் 30 days, அதாவது ப்ரிலிம்ஸ் வரத்துக்கு முன்னாடியே 60 நாள் இருக்கு நமக்கு. ஓகேவா? இந்த 60 நாள் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோட, நல்ல மென்டாரோட, நல்ல கைடன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா ஸோ டெஃபினட்டா ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் வந்து ஈஸியா கிராக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். ஐபிபிஎஸ் விட ஐபிபிஎஸ் பிஓவை விட ஆர்ஆர்பி ரொம்ப ஈஸி. ஸோ மிஸ் பண்ணிடாத. நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தேன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர் ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருந்து எடுத்து பார்க்குறப்போ குவான்ஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா எல்லாருமே சொல்றது. பட் ஆனால் கிளாஸை கரெக்டான மென்டாரோட படிக்கிறவங்க வந்து அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் சொல்ற விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். ஓகே, சரிப்பா. ஸோ மேக்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம்ல வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர். ஓகேவா? 40 out of 40 இருக்கிறதே 2 செக்ஷன் தான். ஓகே, இருக்கிறதே ப்ரிலிம்ஸ்ல வந்து 2 செக்ஷன் தான் நமக்கு இருக்கிறது. ஒன்று மேக்ஸ், இன்னொன்று வந்து ரீசனிங். ஓகேவா? ஸோ ரீசனிங் வந்து எல்லாருமே 40 out of 40 ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, கரெக்டான ப்ராக்டிஸ்ல அக்யூரேசியா போட்ட அப்படின்னா 40 out of 40 எல்லாருமே எடுத்துருவாங்க. ஈவன் பிகினர்ஸ் கூட வந்து ஒரு 10 days ப்ராக்டிஸ் பண்ண அப்புறமா ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், ரீசனிங் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அதனால அதை பண்ணிடுவாங்க. பட் மேக்ஸ்ல அந்த கான்ஃபிடென்ட்டே வராது. ஓகேவா? ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை தான் வந்து நீ ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணும் அப்படின்னா முதல்ல நீ சால்வ் பண்றப்போ ஆன்சர் வரணும், சரியா? நீங்களா எடுத்து சால்வ் பண்றப்போ ஆன்சர் வரணும். ஸோ நீ அந்த ஆன்சர் வந்தாதான் உன்னால அந்த கான்ஃபிடென்ஸ் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு இருக்கிறதே 2 செக்ஷன் தான். ஸோ அப்போ ஒரு பேப்பர்ல ஒரு கான்ஃபிடென்ஸும் இன்னொரு பேப்பர்ல ஒரு கான்ஃபிடென்ஸும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, சரியா? ஸோ மேக்ஸ் வந்து 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ், சரியா? ஸோ உங்களுடைய ப்ரிலிம்ஸ் செக்ஷனை வெறும் ரீசனிங் மட்டும் செலக்ட் பண்ணாது. ஓகே, மேக்ஸ் தான் பெரிய கேம் சேஞ்சராகவும் இருக்கும்.
ஓகே, அக்யூரசியும் ஸ்பீடும் மட்டும்தான் உன் மைண்ட்லேயே இருக்கணும்பா. எதுக்கு? ப்ரிலிம்ஸ்க்கு. ப்ரிலிம்ஸ்ல அக்யூரசியும் ஸ்பீடும் மட்டும்தான். சரியா சார்? ஸ்பீடு எப்படி சார் இம்ப்ரூவ் பண்றது, அக்யூரசி எப்படி சார் இம்ப்ரூவ் பண்றது? ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்றேன், அப்படியே டிட்டோ ஃபாலோ பண்ணு. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத. நான் ஒரு சில விஷயம் மக்கப் பண்ண சொல்றேன் அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அக்யூரசி ஆட்டோமேட்டிக்கா பை பிராக்டிஸ் வந்துரும்பா. ஓகே, சரிங்க. நெக்ஸ்ட் நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து என்னது? வெறும் 2 பேப்பர் ப்ரிலிம்ஸ்க்கு. சரியா? ப்ரிலிம்ஸ்ல 2 பேப்பர் தான். ஒன்று ரீசனிங், இன்னொன்று நியூமெரிக்கல் எபிலிட்டி. பிஓல வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா 40 ரீசனிங்க்கு, மேக்ஸுக்கு 40. ஸோ நம்மளோட ஏரியா மேக்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் இப்போ நான். ஓகே, மேக்ஸிமம் மார்க்ஸ் 40. டைம் வந்து பாருங்க, டைம் வந்து 20 மினிட்ஸ். சார் 20 மினிட்ஸ்ல 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஓகே, 1 மினிட்க்கு ஒரு கொஸ்டின்னாலும் உன்னால வந்து 20 கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தா அப்படின்னா 30 செகண்ட்ஸ். ஓகே, ஒரு கொஸ்டின் 30 செகண்ட்ஸ். ஸோ 30 செகண்ட்ஸை எய்ம் பண்ணி தான் நம்ம சம்ம வந்து மூவ் பண்ண போறோம். ஸோ அப்படி பிளான் பண்ணா மட்டும்தான் 20 மினிட்ஸ்ல நம்ம 40 சம்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும்பா. ஓகேவா? முதல்ல 20 மினிட்ஸ்ல 40 சம்ம அட்டன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ரெண்டாவது, அந்த டைமிங்ல அக்யூரசியா போட முடியுதான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா அந்த சம் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டா எடுத்து என்னால் ஆன்சர் சால்வ் பண்ண முடியுமான்றத பார்க்கணும். இது எல்லாமே முதல்ல கேட்கறதுக்கு என்ன சார் 20 மினிட்ஸ், இந்த டைமிங் வந்து ஒரு ப்ரெஷர் சென்ஸாக கிரியேட் ஆகுது, என்னால் 20 மினிட்ஸ்ல 40 கொஸ்டின்ஸ் போட முடியுமான்னு கேட்டேன் அப்படின்னா டெஃபினட்டா அப்படிதான் கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஐபிபிஎஸ் பேனல் மெம்பர்ஸ் வந்து ஸோ கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதே இப்படிதான் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் எடுத்து பார்க்குறப்போ பிஓ ஸ்டாண்டர்டுன்னு வரப்போ உனக்கு கஷ்டம்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான். சரியா? ஆஸ்பிரன்ஸ்க்கு மேபி மாடரேட்டா ஃபீல் ஆகலாம். பட் அந்த 20 மினிட்ஸ்ல 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி தான் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, இதை மைண்ட்ல வச்சுக்க. ஸோ உன்னை வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். சரியா? செலக்ட் பண்றதுக்கான எக்ஸாம் மெயின்ஸ் தான். ஸோ ப்ரிலிம்ஸ்ல நீ ரிஜெக்ட் ஆகாம அதில் எப்படி செலக்ட் ஆகி மெயின்ஸுக்கு போகணுன்றத மட்டும்தான் பார்க்கணும். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு? உங்களுடைய ஸ்பீடும் அக்யூரேசியும் மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்கு ப்ரிலிம்ஸ்ல. சரி, இந்த 20 மினிட்ஸ்ல 40 கொஸ்டின்ஸை வந்து நம்ம எப்படி சார் ஸ்டார்டிங் இனிஷியலா நீ எடுத்து பார்க்கணும் அப்படின்னா டாபிக் வைஸ் வந்து வெயிட்டேஜ் வந்து பார்க்கணும்ப்பா. ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீ ஃபாலோ பண்ணணும். இது வந்து நான் புதுசா சொல்ற ஸ்ட்ராட்டஜி கிடையாது. எல்லா ஆஸ்பிரன்ஸுமே எக்ஸாம்ஸ்க்கு ப்ராப்பரா ப்ரிப்பேர் ஆகுற எல்லாருமே வந்து இந்த மெத்தடை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சார் என்ன மெத்தட் சார் அப்படின்னா, முதல்ல கொஸ்டின் எப்படிலாம் வந்து எந்தெந்த ஏரியாஸ்ல கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்ல மொத்தம் 40 கொஸ்டினா? சரியா? டோட்டலா 40 கொஸ்டின்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணியே இருக்கும். ஒவ்வொரு பேட்ச் டு பேட்ச் மாறும். சரியா? ஸோ ஒரு பேட்ச்ல வந்து எக்ஸாம் எழுத போறாங்கல்ல ஷிஃப்ட், ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் வந்து அந்த கொஸ்டின்ஸோட பேட்டர்ன் வந்து மாறும்பா. சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு பேட்ச்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம், செகண்ட் ஷிஃப்ட்ல ஒரு 7 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, இன்னொரு ஷிஃப்ட்ல 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பட் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் கண்டிப்பா 10 to 12 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட் சினாரியோல நான் சொல்றது. பட் இப்போ ப்ரெசண்டா எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, ஸோ 5ல இருந்து 10, 5ல இருந்து 10 கொஸ்டின் கண்டிப்பா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்ல கண்டிப்பா இருக்கும். நம்பர் சீரீஸ் வந்து மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ், ராங் நம்பர் சீரீஸ். ஓகே, அது ஒரு 5 கொஸ்டின். சம்டைம்ஸ் ஒரு ஷிஃப்ட்ல 7 கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க, இன்னொரு ஷிஃப்ட்ல வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து மிஸ்ஸிங் நம்பரும் 2 கொஸ்டின் வந்து ராங் நம்பரும் வந்து இந்த மாதிரியும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷிஃப்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. சரி, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 5 கொஸ்டின். ஓகே, சில பேட்ச்ல வந்து 6 கொஸ்டின்ஸ் இருக்கு, சில இதுல வந்து 7 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ற ஏரியா. அண்ட் டிஐ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் 10 கொஸ்டின்ஸ். சரியா? 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டிஐல வந்துடும். அண்ட் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே அரித்மெட்டிக் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான். இங்க 8 to 10ன்றது மோஸ்ட் காமன்லி கிளரிக்கல் லெவல்ல. ஓகே, பிஓ ஸ்டாண்டர்ட்ல பார்த்த அப்படின்னா கண்டிப்பா ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து
15 கொஷின்ஸ் ரைஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அரித்மெட்டிக்ஸ்ன்னு வரும்போது அதுலயே வந்து செக்ரிகேட் பண்ணிடுறாங்க. குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2, ஸ்டேட்மெண்ட் சம், அசம்ஷன் சம். டிஐலையும் அரித்மெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி டிஐ இந்த மாதிரி பிஓ ஸ்டாண்டர்ட்ல எல்லா செக்ஷன்ஸுக்குமே ஒரு வெயிட்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்கப்பா. சரியா? ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் இருக்கிற வெயிட்டேஜ். ஸோ இது வந்து இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து கொஞ்சம் ஹையர் ஆகும், இன்னொரு ஏரியால கொஞ்சம் கம்மியாகும். இது ஷிஃப்ட் டு ஷிஃப்ட் மாறும். ஓகே, ஸோ அப்போ ஸ்டாண்டர்டா வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த 3 ஏரியா தான். ஓகே, ஸ்டாண்டர்டா இந்த 4 ஏரியா அரித்மெட்டிக்ஸை வந்து 99% ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து அவாய்ட் பண்றதே பார்த்தா அப்படின்னா அரித்மெட்டிக்ஸ் தான். ஓகே, அந்த 1% ஆஃப் பீப்புள் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுறாங்களோ அந்த 1% ஆஃப் பீப்புள் வந்து அரித்மெட்டிக்ஸை சூப்பராக சால்வ் பண்ணி ஆன்சரை வந்து கொண்டு வந்துருவாங்க. சார் எனக்கு அரித்மெட்டிக்ஸே வர மாட்டேங்குது சார், ஸோ எவ்வளோ சால்வ் பண்ணாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது சார், ஸோ எனக்கு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியல சார். இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ரிப்பீட்டடா ஒரு 8 வருஷமா நான் ஆப்டிடியூட்ல டீச் பண்றேன். ஸோ அந்த 8 வருஷத்துல எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்ன ஒரே விஷயத்த தான் வந்து எனக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றது எல்லாருக்குமே ஒன்று தான். ஓகே, காமாரு ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா ஸோ ஒரு 5 இயர்ஸ் இருந்த ட்ரெண்ட் வேற, இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்ட் வேற. ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் மாறிடுச்சு. ஸோ நிறைய சோர்சஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அந்த சோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கையிலே ஒரு 6-7 சோர்சஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ 6-7 சோர்சஸ் வந்து நீ ஃபாலோ பண்ற அப்படின்னா டெஃபினட்டா உனக்கு டைம் அதிகமாகும், ஒரு கிளாரிட்டியான மென்டார் கிடைக்க மாட்டாங்க, ஒரு கான்செப்ட்ல ஒரு ஃப்ளோ கிடைக்காது. ஸோ இவ்வளோ டிஃபிகல்டிஸை நீ ஃபேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ சோர்சஸ் இருக்கும்போது. சரியா? சோர்சஸ் இல்லாதப்போ கரெக்டான ஒரு மென்டாரை ஃபாலோ பண்ணியிருந்தா, அதை மட்டுமே வந்து ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா ஸோ அச்சீவ் பண்ணாங்க சீக்கிரமா. ஸோ தப்பு எங்க நடக்குதுன்னு பாரு, உன்னை நீயே அனலைஸ் பண்ணு. ஓகே, நம்ம கரெக்டான சோர்ஸை தான் ஃபாலோ பண்றோமா, கரெக்டான மென்டாரோட தான் இருக்குமான்றத ஜட்ஜ் பண்ணிடுங்க. சரிப்பா. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஒவ்வொரு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன். ஸோ யூடியூப்ல நான் கொடுக்குறது என்னுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிளான் 40 out of 40 ஆர்ஆர்பி கிளர்க்ல கண்டிப்பா இது 100% சாத்தியம். ஓகே, நான் எழுதி தரேன். 30 days வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 30 days. ஓகே, 30 days போதும்பா. கண்டிப்பா 30 days போதும். ரொம்ப சூப்பரா நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேவா? சார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்பீட் மேக்ஸ். ஓகே, ஸ்பீட் மேக்ஸ் ஒரு 3 வீடியோஸ் வந்து நான் கோர்ஸ்ல கொடுத்துருக்கேன். சரியா? ஸ்பீட் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் ஸ்பீட் மேக்ஸ்னா என்ன சார்? எப்படி ஃபாஸ்டா ஸ்கொயர் எடுக்கிறது, எப்படி ஃபாஸ்டா கியூப் ரூட்ஸ் எடுக்கிறது, ஸோ எப்படி ஃபாஸ்டா மல்டிபிள் பண்றது, ஸோ எப்படி ஃபாஸ்டா ஸோ 5 டேபிள்ஸால வர மாதிரி ஸோ இந்த வேதிக் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தேவையானது. சரியா? நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து எதுவும் தேவை கிடையாது. என்ன தேவையோ, எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் நல்லா மாஸ்டர் பண்ணணும். ஓகே, நல்லா மாஸ்டர் பண்ணு. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 25, மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, ஸோ ஒரு 12ஆல மல்டிபிள் பண்றப்போ இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டர் ஏரியால நம்பர்ஸை வச்சு மல்டிபிள் பண்ற ட்ரிக்ஸ், டிவைட் பண்ற ட்ரிக்ஸ். ஸோ ஷார்ட்கட்ல நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட்னு ஒன்று கிடையாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ. ஷார்ட்கட்டு ஸ்பீடுன்றது எப்படி ஆல்ரெடி ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த டீகோட் பண்ணி மைண்ட் கால்குலேஷன்ஸ்ல கொண்டு வர்றது தான் ஸ்பீடு. ஓகேவா? அந்த ஸ்பீடை நீ இம்ப்ரூவ் பண்ணணும். முதல்ல அந்த ஸ்பீட் மேக்ஸை தேவையானதை மட்டும் எடுத்துக்க. சரியா? கண்ணா பின்னாடி எல்லாத்தையும் எடுத்து இது வந்து அது. ஏன்னா எக்ஸாம்ஸ்ல எதுவுமே வந்து நீ இப்போ ஒரு 100 ட்ரிக்கு ஃபாலோ பண்ற அப்படின்னா அந்த 100 ட்ரிக்கு சால்வ் பண்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வராது. ஓகே, ஒரு கொஸ்டின்ல நீ அப்ளை பண்ணாலும் நீ உனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கு பை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அது வரணும். ஓகேவா? அதனால நான் கொடுத்துருக்கிறது ஒரு 3 வீடியோ. அந்த 3 வீடியோல இருக்கிறத மட்டும் பாருங்க. மோர் தென் எனஃப்பா. சரி, அதுக்கு அடுத்து பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன். ஸோ ஒவ்வொரு அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸும் சரி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல கொஸ்டின்ஸும் சரி, எல்லா மேக்ஸ் ஏரியாலையும் வந்து பர்சன்டேஜ் இல்லாத ஒரு கொஸ்டினே வந்து ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. சரியா? பர்சன்டேஜும் ரேஷியோவும் காட்ஃபாதர் ஆஃப் ஆல் டாபிக்ஸ். பர்சன்டேஜும் ரேஷியோவும் இல்லாத ஒரு கொஸ்டின் கூட ஃப்ரேமே ஆயிருக்காது. ஸோ அப்படி அதை வந்து நம்ம ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும் அப்படின்னா
ஒரு சில ஸ்டாண்டர்ட் பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷனை வந்து கன்வர்ஷன்ல மக்கப் பண்ணிடணும். ஓகே, நல்லா மக்கப் பண்ணு. ஓகேவா, நல்லா மக்கப் பண்ணிடுப்பா. கண்டிப்பா பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் வேல்யூஸ் நல்லா மக்கப் பண்ணும். டேபிள்ஸ் அப் டு 25 கண்டிப்பா மக்கப் பண்ணும். லிசன், நான் அகைன் சொல்றேன், என்னடா நீங்க இன்னும் 3 days தான் இருக்கு. ஓகேவா, ஸோ 21st லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு. ஓகே, ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ண முடிச்ச அப்புறமா இன்னும் நிறைய பேர் வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. இவன் என்னடா இவன் இதெல்லாம் உட்காந்து மக்கப் பண்ண சொல்றான், டேபிள்ஸ் மக்கப் பண்ண சொல்றான். ஸோ ஸ்கொயர் வேல்யூஸ், கியூப் வேல்யூஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல வராது. மெயினா டிஐ தான், சரியா, அரித்மெட்டிக்ஸ் தான், வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ அதை கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சிருங்க. இல்லை நான் அதை தான் மைண்டில் வச்சுப்பேன் அப்படின்னா வீடியோவை விட்டுட்டு நீங்கள் வேற ஏதாச்சும் ஒர்க்கை பாருங்க. ஸோ அதுதான் உனக்கு நான் அட்வைஸாக கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கீங்க சார், 2 வருஷம் 3 வருஷமா என்னால் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ண முடியல, எனக்கு கரெக்டான ஒரு மென்டார் கிடைக்கல அப்படின்னா நான் சொல்கிறத கண்ணை மூடின்னு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டாக ரிசல்ட் கையில் இருக்கும். ஓகே, முதல்ல ஸ்பீட் மேக்ஸ் ஒரு 3 வீடியோ யூடியூப்லேயே இருக்கு, சரியா, மொபைல் ஆப்லேயும் இருக்கு. மொபைல் ஆப்பில் நான் ஃப்ரீயாகவே இப்போ லான்ச் பண்ணிட்டு அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஸ்பீட் மேக்ஸு, பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வேல்யூஸு, டேபிள்ஸு 25 வரைக்கும் என்ன ஆனாலும் சரி மக்கப் பண்ணிடுப்பா. நான் உனக்கு சொல்றது 30 days ப்ரிலிம்ஸ்ல ஒரு நாள் ஃபுல்லா இதை உட்காந்து படின்னு சொல்லலை, சரியா. ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஆப்டிடியூடு நீ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்பீடை நம்ம கையில வச்சுக்கணும். ஓகே, பேசிக்கான ஒரு விஷயத்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ள போற அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்குள்ளோ நீ முதல்ல கால் எடுத்து வைக்கிறப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போடா அப்படின்னும் போதுதான் அந்த ஒர்க்கு கரெக்டா அமையும். இல்ல நான் ஃபர்ஸ்ட் உள்ள தண்ணியில குதிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீச்சலை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போனேன் அப்படின்னா எக்ஸாம் ஒரு பெரிய கடல், சரியா. அட்லீஸ்ட் அந்த தண்ணியில எப்படி மூவ் ஆகணும்னாவது தெரியணும், சரியா. உனக்கு ஸ்விம்மிங் தெரியலனாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ அந்த கரைவாரம் நின்று இதை பார்த்து எட்டி பார்த்து ஓகே நம்ம போய் அதை ரீச் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணேன். டேபிள்ஸை மக்கப் பண்ணி இதை அசால்ட்டா விட்டுறாதீங்க. டில் போஸ்டிங் வாங்குற வரைக்குமே நீ டேபிள்ஸ் மக்கப் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகே, ஸோ எல்லாருக்குமே 10 டேபிள்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வர டேபிள்ஸ் தான் உன்னுடைய கால்குலேஷன்ஸ்ல பெரிய ரோல் பிளே பண்ணும். ஓகேவா, ஸோ 24 into 14 இதை மல்டிபிள் பண்ணா அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன் கூட இதை மல்டிபிள் பண்ணுவான். ஓகே, பட் இதை மல்டிபிள் பண்றதுக்கு ஒரு 5 seconds ஆகும். ஓகேவா, கண்டிப்பா ஒரு 5 seconds ஆகும். ஸோ உன்னை ஒரு கொஸ்டினே நான் 30 seconds தான் கொடுத்துருக்கேன். உனக்கு ஒரு கொஸ்டினை படிச்சு சால்வ் பண்றதுக்கே 30 seconds தான். அதுல 5 seconds வேஸ்டா போகுது. எதுக்கு? எனக்கு தெரியும் சார் மல்டிபிளிகேஷன். ஸோ இது ஆஸ்பிரண்ட் பார்த்தா அப்படின்னா 14th டேபிளோ இல்ல 24th டேபிளோ படிச்சிருப்பான், சரியா, மக்கப் பண்ணிருப்பான், ஃபிங்கர் டிப்ல இருப்பான். ஓகே, ஸோ நீ நார்த் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல அவங்க கிட்ட ஒரு டேபிள் நிமோனிக்ஸ் புக்கு தான் ஃபுல்லா, சரியா. ஃபுல் அண்ட் ஃபுல் டேபிள்ஸ் நிமோனிக்ஸ் புக்ஸை வச்சு மக்கப் பண்ணிட்டே இருப்பான். முதல்ல மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் எடுக்கிற போதே அவனுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க்கே டேபிள்ஸ் மக்கப் பண்றது தான். அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன்ல கை வைப்பான். எப்பாற்பட்டாலும் சரி, ஓகே, எப்பாற்பட்டாலும் சரி டெய்லி ஒரு 3 டேபிள்ஸை மக்கப் பண்ணி எழுதி பாருங்க, சொல்லி பாருங்க. யாராச்சும் இருந்தாங்கன்னா ஸோ கேட்க சொல்லுங்க, இன் பிட்வீன்ல ஆன்சர் பண்ணுங்க, சரியா. ஒரு 10 நாள் நான் சொல்ற இந்த விஷயத்த 10 நாள் ஃபாலோ பண்ணும்பா, சரியா. ஒரு 10 days, அதாவது இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்கொயர்ஸ் 1 to 50 வரைக்கும் நல்லா மக்கப் பண்ணு, ஃபுல்லா மக்கப் பண்ணுங்க. ஓகே, இந்த ஃபுல் ஏரியாவும் நீ ஃபுல்லா மக்கப் பண்ணிடணும். ஓகேவா, கியூப் 1 to 25 இதை ஒரு 3 days நான் சொல்றத தெளிவா தெரிஞ்சுக்கோ. ஸ்பீட் மேக்ஸ், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வேல்யூஸ், டேபிள்ஸ் அப் டு 25, ஸ்கொயர்ஸ் 1 to 50, கியூப்ஸ் 1 to 25. ஓகேவா, இதை ஃபுல்லா மக்கப் பண்ணி ஒரு நோட் போட்டு எழுதி பாருங்க, சொல்லி பாருங்க. ஒரு 3 days நல்லா
ஏன்னா ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் போது அதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீ கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெப்ல ஒரு 3 days மட்டும் இதை நல்லா மக்கப் பண்ணுங்க சார். 3 daysல என்னால் மக்கப் பண்ண முடியாது சார், ஃபிங்கர் டிப்ல வரல சார்னா பிரச்சனை கிடையாது. சரியா? நீ வந்து 30 days இதை ஃபாலோ பண்ண போற. ஓகே, முதல் ஒரு 3 days வந்து எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து நீ அது வரைக்கும் ரீசனிங் பாருங்க, நியூஸ் பேப்பர் ரீடிங் கொடுங்க. ஸோ மெட்டீரியல்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வைங்க அந்த 3 daysல. ஸோ மேக்ஸுக்கு இதுதான் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து ஸோ இதெல்லாம் பண்ண அப்புறமா நீ சிம்பிளிஃபிகேஷன்ஸை வந்து போட்டு பார்க்கணும். சிம்பிளிஃபிகேஷன் வந்து சும்மா ஒரு நோட் எடுத்து உட்காந்துக்கிட்டு சால்வ் பண்றது கிடையாது. ஓகே, சிம்பிளிஃபிகேஷனை எப்படி சால்வ் பண்ணணுன்றத சொல்றேன். ஓகே, முதல்ல நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோ. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து 1000 சிம்பிளிஃபிகேஷன் சொல்லி நான் மார்க் பண்ணியிருப்பேன் ஒரு பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் பிரிண்ட் போட்டிருக்கேன். ஓகே, அந்த பிடிஎஃப் பிரிண்ட் போட்டுரு. ஸோ பிரிண்ட் போட்ட அப்புறமா 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த 100 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? டேபிள்ஸை சொல்லி பார்க்கணும், ஸ்பீட் மேக்ஸை ரீகால் பண்ணி பார்க்கணும், ஸ்கொயர் வேல்யூஸை சொல்லி பாரு, ஸோ கியூப் வேல்யூஸை சொல்லி பாருங்க, பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வேல்யூஸும் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஒரு முறை ஒரு 1/2 hour அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஓகே 100 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் ஒரு நாளைக்கு வந்து சிங்கிள் சிட்டிங்ல பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோ. பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து ஒரு நாளைக்கு சரியா அந்த 100 கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு டைம் பாரு. ஓகே, ஒரு நாள்னா ஒரு நாள் ஃபுல்லா கிடையாது. ஓகே, நீ வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 o'clock எடுத்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ற அப்படின்னா ஸோ டைமிங் பாரு. 9 o'clock நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து நோட் பண்ணிட்டு ஒரு அந்த 100 சிம்பிளிஃபிகேஷன்ஸை போட்டு பார்த்துணும். சரியா? 100 சிம்பிளிஃபிகேஷனை போட்டு பார்க்கறதுக்கு டைம் எவ்வளோ எடுக்குதுன்னு நோட் பண்ணிங்க. சரியா? டைமை நல்லா நோட் பண்ணு. 100 சிம்பிளிஃபிகேஷன் போடுறது கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு வந்து 3 to 4 hours ஆகும். டெஃபினட்டா ஆகும். 3 to 4 hours 3 to 4 hours ஒரு இடத்துல உட்கார்ந்து தான் சால்வ் பண்ணணும். இடத்த விட்டு இறந்துட்டு ஒரு கேப் விட்டு பிரேக் விட்டு போறது வர்றது சாப்பிடுறது போன் எடுத்துட்டு இதை எதுவுமே பண்ணக்கூடாது. சரியா? எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு மைண்டை காமா வச்சுட்டு போன் எல்லாம் தூரம் வச்சிருக்கேன். பிரிண்ட் கையில எடுத்துக்க, சம் எடுத்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்றப்போ நிறைய டவுட்ஸ் வரும். சரியா? டைமிங் வச்சு சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிகினர் ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல ரிப்பீட்டர் ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்பீடு வராதவங்க சரியா ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 hours ஆகும் பிகினர்ஸ்க்கு. ஸோ அந்த 3 hours ஏன் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்பீட் மேக்ஸ் எல்லாம் வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணாம சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து இன்னொரு 100 சிம்பிளிஃபிகேஷன் நெக்ஸ்ட் செட். சரியா? நடுவில் நிறைய சிம்பிளிஃபிகேஷன் வரல அப்படின்னா எடுத்து குரூப்ல போடுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டே இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன் 100 சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, மேக்ஸுக்கு முதல் 10 days அரித்மெட்டிக்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சரியா ஃபர்ஸ்ட் ஒரு 10 days ஓகே ஒரு நாள் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஆஃப் டே மேக்ஸுக்கும் ஆஃப் டே ரீசனிங்கும் எடுத்து வச்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் டே வந்து பிகினர்ஸ்ல கண்டிப்பா இந்த 100 கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். டைமிங் நோட் பண்ணி சால்வ் பண்ணு. அகைன் 3 hours ஆகும். நெக்ஸ்ட் டே 100 கொஸ்டின்ஸ். சார் எதுக்கு சார் 100 கொஸ்டின்ஸ் அந்த டார்கெட் வைக்கிறீங்க? ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 1 hourல 100 கொஸ்டின்ஸ் கேட்டகரி தான். ஓகேவா? சேம் இங்கேயும் அதே தான். 20-25 minutes 45 minutesல 80 கொஸ்டின்ஸ். அந்த ஸ்பீடை நான் வந்து 80 minutesல வர வைக்கிறேன். வரணும். ஓகே, அதுக்கான ப்ராக்டிஸை நீ பண்ணணும். சார் ஒரு 3 மணி நேரம் உட்காரணும் சார், ஒரே இடத்துல உட்கார முடியாது சார்னா மெயின்ஸ் எக்ஸாம் எவ்வளவு நேரம்? மெயின்ஸ் எக்ஸாம் 3 hours பா. ஓகே, டைம் பாரு 2:45 2 hours 45 minutes மேல ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் உள்ள உட்காந்துப்ப. இப்போ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம்ல எப்படி உட்கார முடியும்? ஃபோக்கஸ் வராது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருப்ப. மைண்ட்ல வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பசில்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ எடுத்த உடனே உன்னால வந்து மெயின்ஸ்ல போயிட்டு அவ்வளோ நேரம் உட்கார முடியல அப்படின்னா ஸோ இப்போ உட்கார முடியணும். இப்போ ப்ராக்டிஸ் பண்றது தான் அப்போ. சரியா? மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது அனலைஸ் பண்றதுக்காக கிடையாது. 3 மணி நேரம் உன்னால உட்காந்து அந்த ஃபோக்கஸ்டா உன்னால சால்வ் பண்ண முடியுதானு அந்த ஃபோக்கஸை இப்போ இருந்தே நீ ஸ்டார்ட் பண்ணும். இந்த 60 daysல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸோட
4 மணி நேரம் எக்ஸாம்னாலும் நான் ஸ்டடியா ஃபாலோ பண்ணுவேன்ற ஒரு மென்டல் எக்ஸசைஸை வந்து கிரியேட் பண்ணும். சரியா? ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் உனக்கு ஸ்பீடு, மென்டல் எக்ஸசைஸ் எல்லாமே, அக்யூரசி. ஓகேவா? ஸோ முடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணணும், அந்த ஒவ்வொரு சம்மும் பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக போறேன் நோட் பண்ணாத. ஓகேவா? 100 சம்ஸ் ஃபுல்லாக போடு, ஆன்சர்ஸ் மார்க் பண்ணு, ஃபைனலாக கரெக்ட் பண்ணு. எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளோ கரெக்டாக போட்டுருக்கோம் மார்க் நோட் பண்ணு. ஒரே ஒரு 10 days. சரியா? முதல் ஒரு 10 நாள் மட்டும் பா. சரியா? ஒரு 10 நாள் வந்து உங்களுடைய ப்ராக்ரஸை, ஸ்பீட் லெவல் ப்ராக்ரஸை 10th டே. ஓகே, 10th டே சார் நான் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணுமா சார்னா, சிம்பிளிஃபிகேஷன், டேபிள்ஸ், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், பர்சன்டேஜ் தான் மக்கப் பண்ணினே இருக்கணும். சரியா? ஃபிங்கர் டிப்ல மக்கப் பண்ணினே இருக்கணும், சொல்லி சொல்லி பார்த்துட்டே இருக்கணும் 10 நாள். 10th டே 100 கொஸ்டின்ஸ். சரியா? 100 கொஸ்டின்ஸ் 1 ஹவர்ல 100% அக்யூரேசியோட முடிக்கணும். ஓகே, இதை வந்து உனக்குள்ளே ஒரு செல்ஃப் ப்ராமிஸ் பண்ணிக்க. சரியா? உனக்குள்ளே ஒரு செல்ஃப் ப்ராமிஸ் பண்ணிக்க. ஓகே, அரவிந்த் சார் சொல்லியிருக்காரு இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜஸ்ட் லைக் இதெல்லாம் கிடையாது. ஆஸ்பிரன்ஸ் கிட்ட கொடுத்தா அப்படின்னா, என்ன ஃபாலோ பண்ற ஆஸ்பிரண்ட் கொடுத்தா அப்படின்னா, சார் கொடுங்க சார்னு சொல்லி பிடிஎஃப் வாங்குவான் 1 ஹவர்ல. அப்படியே அல்ட்ரா லெவல் டிஃபிகல்ட்டி எல்லாம் கிடையாது. சரியா? அந்த 1 ஹவர்ல சால்வ் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஒரு 1000 பிடிஎஃப் நான் டெலிகிராம் குரூப்ல வச்சிருப்பேன். ஓகே, 1000 கொஸ்டின்ஸ் உள்ள பிடிஎஃப். ஓகேவா? முதல்ல இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. முதல் 10 days. 10 daysல ஆட்டோமேட்டிக்கா மேத்ஸ்ல வந்து ஸ்பீடு வந்துடும், ஃபவுண்டேஷன்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவேன். அரித்மெட்டிக்ஸையும் உன்னை உள்ள போல. சரி, அரித்மெட்டிக்ஸையும் உள்ள போல. முதல் 10 நாள் இதான் பண்ண போறேன். ஸோ முதல் 10 நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீடுக்கான ப்ராக்டிஸ், அந்த மென்டல் எபிலிட்டியை கிரியேட் பண்றதுக்காக ஒரே இடத்துல உட்கார போறேன். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து நீ ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 10 days மட்டும்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இன்னிலிருந்து கால்குலேட் பண்ணிக்க 10 days. சரிப்பா. அதுக்கு அடுத்து ஸோ என்ன ஃபாலோ பண்ற ஆஸ்பிரன்ஸ், இனிமே ஃபாலோ பண்ண போற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். ஸோ எனக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி, சார் நீங்க பண்ணுங்க சார், நான் உங்க கிளாஸஸ் வந்து இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஓரமாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த கிராட்டிடியூட விஷயமா வந்து இனிமே வர ஆஸ்பிரன்ஸ்க்கு பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ. ஓகே, பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ டாபிக். ஓகே, ஃப்ரீ கிளாஸ் வந்து மொபைல் ஆப்ல இருக்குப்பா. ஓகே, மொபைல் ஆப்ல கிட்டத்தட்ட 32 வீடியோஸ் மொபைல் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்க. ஓகே, நீ எந்த கோர்ஸ்னா வந்து ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸில், சரியா, மேக்ஸில் வந்து சார் என்னால் ஸ்கோர் பண்ண முடியல சார், எந்த எக்ஸாம்னாலும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, எந்த எக்ஸாம்னாலும் காட்ஃபாதர் ஆஃப் ஆல் டாபிக்ஸ் எது? பர்சன்டேஜும் ரேஷியோவும். ஓகேவா? இந்த 2 டாபிக்கை மாஸ்டர் பண்ணிட்ட அப்படின்னா சாப்டர்ல மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாமே வந்து மாஸ்டர் பண்ண மாதிரி. ஓகேவா? ஜஸ்ட் கான்செப்டை மட்டும்தான். என்னோட வே ஆஃப் சால்விங் இந்த பர்சன்டேஜ் ரேஷியோ கான்செப்ட்ல என்ன சால்வ் பண்றனோ அதே மாதிரி தான் எல்லா சாப்டருக்குமே. போட் அண்ட் ஸ்ட்ரீம், டைமண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், மிக்சர் எலிகேஷன், ஏஜஸ் கான்செப்ட், ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ். ஓகே, எல்லா கான்செப்ட்லுமே ஒரே மாதிரியான டீச்சிங் தான். கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பர்சன்டேஜ் இருக்கா நோட் பண்ணு, ரேஷியோ இருக்கா நோட் பண்ணு, எடுத்து போட்டுக்கோ. ஸோ உங்களுக்காக இந்த 2 டாபிக் வந்து ஃப்ரீயாவே வந்து கொடுத்துருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் 7 days. ஓகேவா? நெக்ஸ்ட் 7 days வந்து சிம்பிளிஃபிகேஷன், அதாவது 10 நாள் நான் சொன்னல டார்கெட் உனக்கு, அந்த 10 நாள் ஃபுல்லாவே சிம்பிளிஃபிகேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறேன். டேபிள்ஸ், ஸ்கொயர்ஸ்ல மக்கப் பண்ண போறேன் டே பை டே. ஓகே, 7 daysல, அந்த 10 daysலயே வந்து 7 daysல இந்த 2 டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிரு. ஓகே, அரித்மெட்டிக்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எந்த கொஸ்டின்னா கேட்கட்டும். டிஐலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்ல ஏன்னா ஒரு சில புதுசா ஒரு கான்செப்ட்ல யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றது இல்லப்பா. சரியா? அந்த கான்செப்டை நம்மளால ரீகால் பண்ணி கொண்டு வந்து சால்வ் பண்ண முடியாது. ரீகால் பண்ணி கொண்டு வர முடியாதால, கான்செப்ட் தெரியாததால தான் டஃப்னஸ். ஓகே, கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கால்குலேஷன் லென்த்தியா இருக்கும், அவ்வளவுதான். தவிர்த்து டஃப்னஸ்ன்னு ஒண்ணு கிடையாது.
அந்த கான்செப்டை புதுசாக எப்படி இருந்தாலும் இன்ட்ரடியூஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அந்த புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறத நம்ம படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதை சால்வ் பண்ணுற வேன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மெத்தட் ஆஃப் சால்விங் தான் பர்சன்டேஜும் ரேஷியோவும். ஓகேவா? ஸோ என்னுடைய எல்லா டாபிக்ஸ்க்கான ஒரு பேஸ், காட்ஃபாதர் ஆஃப் ஆல் டாபிக்ஸ்க்கு. ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி 7 days வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோஸை 32 வீடியோஸும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. நோட்ஸ் வந்து எடுக்கணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா நீ கிளாஸை வந்து பார்க்கவே உன்னை வந்து ஒவ்வொரு மாடலும் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போயிருப்பேன். சரியா? ஸோ ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணும்போது அதே மாடலில் வர சம்ஸ், ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. நீ எவ்வளோ வேலை இருந்தாலும், நீ எவ்வளோ இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணாலும், ஒரு டைம் வீடியோஸ் வந்து எந்த பேமெண்ட்டும் கிடையாது, ஃப்ரீ தான். எடுத்து பார்த்து 32 வீடியோஸை 7 daysல கம்ப்ளீட் பண்ணி முடி. அதுக்கப்புறம் மற்ற டாபிக்ஸை சால்வ் பண்ணி பாரு. வே ஆஃப் டிஃபரன்ஸை நீ ஃபீல் பண்ணுவேன். ரைட்பா. நெக்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டிஐ. இதெல்லாம் முடிச்ச அப்புறமா ஓகே, உங்களுடைய டார்கெட்டே 10 days தான். 10 நாள்ல உனக்கு நான் டார்கெட் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மேக்ஸு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக நீ ரீசனிங்கை ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். சரியா? அடுத்த டே வந்து பேங்கர் மேக்ஸ் பேட்ச்ல, சரியா, நம்மளோட பேட்ச் இருக்கு, என்ரோல் பண்ணிக்கோ. பிளே ஸ்டோர்ல ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு அப்படின்னா அரவிந்த் ஆப் நான் கடைசியாக லிங்க் வந்து சொல்றேன். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாபிக்ஸ் நான் கிளாஸஸ் லைவ்ல எடுப்பேன். ஓகே, லைவ் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணி எல்லா மாடல்ஸ், முக்கியமாக கேஸ்லெட்ஸ், ஓகே, டிஐ, முக்கியமாக கேஸ்லெட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் போவோம். கிட்டத்தட்ட ஏன்னா நீங்க ஒன்ஸ் நீ பேட்ச் உள்ள வந்துட்டாலே பர்சன்டேஜ் வீடியோஸ் பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ என்னுடைய குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் என்னன்றதை உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ டிஐயும் அதே மாதிரி தான். 5 கொஸ்டின் தான் டிஐ. ஓகே, அந்த 5 கொஸ்டினை பேஸ் பண்ணி என்னென்ன டைப் ஆஃப் டிஐல வந்து எக்ஸாம்ல நம்ம ஃபேஸ் பண்ண முடியுமோ, ஷார்ட்கட்ல ஒரு டிஐ அப்ரோச் பண்ற விதம்னு ஒன்று இருக்கு. அந்த டிஐயை அப்ரோச் பண்ணி 30 secondsல சால்வ் பண்ணி எடுத்து போடுற மெத்தடை உங்க கையில தூக்கி போட்டுருவேன். சரியா? ஸோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி, நீ ப்ராக்டிஸ் கூட பண்ணதில்ல, கிளாஸை லிசன் பண்ணாலே போதும். நீ ப்ராக்டிஸ் பண்றது என்னது, அந்த 10 days சிம்பிளிஃபிகேஷன் பண்ற பத்தியா, அதுதான். ஓகேவா? சரிப்பா. நெக்ஸ்ட் அடுத்து நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ உன்னுடைய ப்ரிப்பரேஷன்ல, ஏன்னா 10 daysக்கு அப்புறம் என்னது, நல்ல ஸ்பீடு வந்துடும், கான்செப்ட் வந்துடும். இதெல்லாம் பெரிய கான்செப்டே கிடையாது. ஓகேவா? லாஜிக் தான். நம்பர் சீரிஸ் லாஜிக், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், பிராக்டிஸ். சரியா? பிராக்டிஸ் இன் ஷார்ட்கட் மெத்தட். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி ஷார்ட்கட்ல நம்ம சால்வ் பண்ணணுன்றதையும் நம்ம பேட்ச்ல வந்து ஆஃப்டர் 10 days கழிச்சு, சரியா, 10 days கழிச்சு டிஐ, நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிளாஸஸ் வந்து போகும். ஓகே, லைவ்ல. சார் மற்ற டாபிக்ஸ்லாம், சார் அரித்மெட்டிக் டாபிக்ஸ்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். பேங்கர் மேக்ஸ் பேட்ச்ல ஆல்ரெடி அரித்மெட்டிக் டாபிக்ஸ், டைம் அண்ட் ஒர்க் 19 வீடியோஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 24 வீடியோஸ்க்கு மேல இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸ் இப்போ ப்ரெசென்ட்டா போயிட்டு இருக்கு. சரியா? கம்ப்ளீட்டான டாபிக்ஸ், டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ், ஸ்பீடு, போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம், எக்ஸாம் கேட்குற ஏரியா ஆஃப் கொஸ்டின்ஸை பாருங்க. சார் இது வரைக்கும் நான் பார்த்த மெத்தடே இல்லை சார், இது டிஃப்ரெண்டான ஒரு மெத்தடா இருக்கு சார். குரூப்ல, ஆப்ல ஒரு டெஸ்டிமோனிஸ் இருக்கு. ஓகே, அந்த டெஸ்டிமோனிஸ்ல நான் ரிலீஸ் பண்ணல, ஓகேவா, லான்ச் பண்ணல. பட் ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல் வந்து நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி வரப்போ அந்த 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 ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நான் அவங்களுக்கு வந்து தான் நீங்க பாருங்க. ஓகே, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ உன்னுடைய சக்சஸ் ஸ்டோரியும் உனக்குள்ள இருக்கு. ஸோ பேட்சை பாரு, என்ரோல் பண்ணி பாருங்க. ஷார்ட்கட்னா என்ன, கான்செப்ட்னா என்ன, ஸோ ஒரு சம்மை எப்படி அப்ரோச் பண்ணி போடணுன்றத முதல் கொண்டு ப்ராக்டிஸ்க்குன்னு தனி பிடிஎஃப்லாம் வேண்டாம். சரியா? உன பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா, மெத்தட் பை மெத்தடா, ஒவ்வொரு கான்செப்ட்ல இருந்து இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட்னு ஒரு கான்செப்டை மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே ஒவ்வொரு சாப்டர்லயும் 200+ சம்ஸை நம்ம கவர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? நீங்க பாருங்க. இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் மெட்டீரியல் உனக்கு தேவைப்பட்டா ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ்ல வந்து எடுத்துக்கப்பா. சரியா? ஸோ அரித்மெட்டிக் டாபிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பிளான். சார் ப்ரிலிம்ஸ்ல 20 minutes தான். சரியா? ப்ரிலிம்ஸ்ல 20 minutes. இந்த 20 minutesல வந்து நம்ம எப்படி சார் டைமிங்கை கவர் பண்றது அப்படின்னா,
லாஸ்ட் இயர் ஸ்ட்ராட்டஜி படி சிம்பிளிஃபிகேஷன், சீரீஸ், குவாட்ரேட்டிக் இது மூணுமே வந்து 5 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? டிஐக்கு ஒரு 5 மினிட்ஸ், அரித்மெட்டிக் கொஷின்ஸ்க்கு 10 மினிட்ஸ். சார் எனக்கு அரித்மெட்டிக்ஸ்க்கு பெருசாக நான் ஸ்ட்ராங் இல்லை சார், அது எவ்வளோ பண்ணாலும் வராதுன்னா பேட்சை பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணு. சரிங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே எனக்கு அரித்மெட்டிக்ஸே வராது சார், வேர்ட் ப்ராப்ளமே வராது சார் அப்படின்னா பேட்சை பார்த்துட்டு அதில் இருக்கிற ஒரு சாப்டர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க்கு 2 சாப்டரை பார்த்துட்டு ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணு. ஓகே, அதுக்கப்புறமும் எனக்கு வரல சார் அப்படின்னா நீ பேட்ச் வச்சுக்கோ, நீ பே பண்ண ஃபீஸை நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். ஓகேவா? கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். அப்போ எக்ஸாமில் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து செட் பண்ணிடணும். ஓகேவா? எய்தர் டிஐக்கு 10 மினிட்ஸு, அரித்மெட்டிக்ஸ்க்கு 5 மினிட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க. பட் 5 மினிட்ஸ்ல இந்த 3 ஏரியா இருந்தது அப்படின்னா கொஸ்டின் செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு மார்க் டெஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றத நான் பேட்ச்ல வந்து ஒவ்வொரு டைம் சொல்லியிருக்கேன். ஓகே, சரி பாருப்பா. ஸோ ஃபைனல் ரிசல்ட்னு ஒன்று வரும். ஃபைனல் ரிசல்ட்ல இதுக்கு போன வருஷம் ரிசல்ட்டும் வந்து எல்லாரும் செலக்ட் ஆகி தான் போயிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த யூனிவர்ஸ் வந்து நீ என்ன யூனிவர்ஸ்ல பாக்குறியோ அதே தான் செலக்ட் ஆகி போறவங்களும் இந்த யூனிவர்ஸ்ல பாக்குறாங்க. நீ என்ன காத்த சுவாசிக்கிறியோ அதே தான் செலக்ட் ஆகி போறவங்களும் சுவாசிக்கிறாங்க. சரியா? உனக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அதே மெட்டீரியல்ஸ் தான் செலக்ட் ஆகி போறவங்களுக்கும் கிடைக்குது. ஓகே, ஒன்லி திங் அவங்க எல்லாமே டிசிப்ளின்டா கன்சிஸ்டன்சியா ப்ரிப்பேர் பண்றாங்க. நீங்க வந்து பார்ட் டைமா, அதாவது எக்ஸ்கியூசஸ், எனக்கு அது வரல, எனக்கு அது பிரச்சனை, என்ன பண்றது, வேலை செய்யறேன், என்ன பண்றது, வீட்டு ஒர்க், என்ன பண்றது, ஃபேமிலி இப்படி, என்ன பண்றது, மேரேஜ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ். இந்த எக்ஸ்கியூசஸ்னால உன்னுடைய ரிசல்ட் தான் போகுது. உன்னோட எக்ஸ்கியூசஸ் வந்து இந்த யூனிவர்ஸ் ஏத்துக்காது. உன்னோட எக்ஸ்கியூசஸ் வந்து உன்னோட ஃபியூச்சரை வந்து டிஃபைன் பண்ணாது. ஸோ உங்கள் எக்ஸ்கியூசஸை வந்து உன்னோட பாசிட்டிவாக மாற்றிக்க. ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணு, உன்னை நீ நம்பு. ஓகே, முக்கியமாக என்ன நம்பு. ஸோ பேட்சை பார்த்த அப்புறமா உனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ ஜஸ்ட் லைக் தட்னா நான் சொல்லலை. ஸோ நான் உன்னை கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ஸை உனக்குள்ளே நான் பில்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, சரிப்பா. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம்.